செகண்ட் ரவுண்டு மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா வாழப்பாடி ஐசிசி வெர்சஸ் புத்திரகொண்டபாளையம். வாழப்பாடி ஐசிசி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. மேட்ச்சுக்கு 6 ஓவர். செகண்ட் ரவுண்டு மேட்ச் வின் பண்ணுறவங்க கோட்டருக்கு போவாங்க. கோட்டர் வந்து பாத்திரப்பேட்டை அணி கூட விளையாடுவாங்க. வின் பண்ணுற டீம் வாழப்பாடி அணிக்காக ஓப்பனிங் பேர் குமரேசன் மற்றும் கோகுல் நான் சைக்கிளில் இருப்பார். குமரேசன் வந்து ஸ்ட்ரைக்கில் இருப்பார், லெஃப்ட் ஹேண்டு. ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச்சில் சூப்பராக விளாண்டார், ஆல்ரவுண்டர். புத்திரகொண்டபாளையம் அணிக்காக ஓப்பனிங் ஓவரை வீச சுரேந்தர். ஃபஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் சைக்கிளில் குமரேசன், லெஃப்ட் ஹேண்டு. ஃபஸ்ட் பாலே புல் டாஸ் பால், எக்ஸ்ட்ரா கவரில் பவுண்ட்ரி. நான் ஸ்டாப்பாக தரையில் உருண்டுகிட்டே போயிடுச்சு. ஃபுல் ஃபேஸில் பேட் அவுட்டார் குமரேசன். செகண்ட் பால் மறுபடியும் அதே மாதிரி சூப்பர் ஃபீல்டிங். அங்கே பாயிண்டில் சிங்கிள். கோகுல் ஸ்ட்ரைக், நான் ஸ்ட்ரைக்கில் அந்த கோகுல் வந்துட்டார். கோகுலும் செம்மையாக விளாண்டார் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் ப்ரோ. லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, லைக் பண்ணுங்கள் ப்ரோ. போடுற மாதிரி நமக்கு ஒரு லைக்கை போடுங்க ப்ரோ. சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல யார்க்கரு நோன்னாரு. பால் எங்கேயும் போல, ஆஃப் சைட் சைட்டில் சிங்கிள். நெக்ஸ்ட் பால் ஒயிட். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு ஃபீல்டு இருக்கார், கேட்ச் பிடிப்பாரா? பிடிச்சாருன்னா நல்ல விக்கெட் எடுத்துட்டாங்க, பெரிய விக்கெட் எடுத்தாங்க. குமரேசன் அவுட் ஃபஸ்ட் ஓவர்லேயே. நியூ பேட்ஸ்மேன் ஹரிஸ் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால் சுரேந்தர் வந்து சூப்பர் பவுலிங். தட் பால் ஒரு ஃபுல் டாஸ் பனிஷ் பண்ணியிருக்காரா? அங்கே ஒரு ஃபீல்டு கைக்கே போகுது, மறுபடியும் டக் அவுட்டில் வெளியேறாரு. போன இன்னிங்ஸ்லேயும் டக் அவுட்டு, இந்த இன்னிங்ஸ்லேயும் டக் அவுட்டு. ஹரிஸ் அன்லக்கின்னு சொல்லலாம். ஓவர் விக்கெட் லாஸ் பண்ணி 7 ரன் அடிச்சிருக்காங்க வாழப்பாடி ஐசிசி. புத்திரகொண்டபாளையம் அருமையான பந்து வீச்சு, செம்மையாக பவுலிங் போட்டிருக்காங்க. 7 ரன்னுக்கு வாழப்பாடி 2 மெயின் விக்கெட் எடுத்துட்டாங்க. பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க வினோத். ஸ்ட்ரைக்கில் வந்து கோகுல். பேட்டை பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக விட்டுருக்காரு. ஆனால் G2 தான் தருவாங்க கமோடலுக்கு பின்னாடி. நெக்ஸ்ட் பால் ஒரு ஆஃப் கட்ரு இல்லை, சிங்கிள் ஓட்டாங்க. செகண்ட் பால் திருப்பி விட்ருக்காரு. ஃபைனல் திக்ஸில் 1 pitch 2 pitch பவுண்ட்ரி. கோல் பேட்டில் இருந்து லேசியாக விளாட்றாங்க. நியூ பேட்ஸ்மேன் அபி நான் சைக்கிள் இருந்தார், ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. போன இன்னிங்ஸ் செம்மையாக விளாண்டார் அபி. இந்த இன்னிங்ஸு என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு பால் அடிச்சிருக்காரு, அங்கே ஸ்லிப்பில் காம்பவுண்ட் இருக்கிறனால G2. லாஸ்ட் 1 பால் டாட் பால் ஓவர். லாஸ்ட் 2 பால் ரவுட் சிங்கு, ஆனால் அடிச்சிட்டாரு, பனிஷ் பண்ணிட்டார். அரசாங்கத்தில் போய் விழுது 6. அபி பேட்டில் இருந்து மிட் விக்கெட்டில் ஒரே அடி தான். பாலை வெட்டினார். பாலை பார்த்து ஒரு அடி 6. இந்த ஓவரை பிடிச்சி அடிச்சிட்டாங்க. 2 ஓவருக்கு 22 ரன் அடிச்சிட்டாங்க. நியூ பவுலர் பிரபாகரன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் கோகுல் ஸ்ட்ரைக்கில் அடிச்சிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரில் 6 தான் இருக்கும். பேட்டில் பட்ட உடனே தெரிஞ்சிச்சு 6. எக்ஸ்ட்ரா கவரில் எந்த பேட்ஸ்மேன் நல்லா விளாட்றாங்களோ அவங்க உண்மையிலுமே சூப்பர் பேட்ஸ்மேன், அவங்க கிரெடிட் கொடுத்தே ஆகணும். எக்ஸ்ட்ரா கவரில் விளாட்ற பேட்ஸ்மேனே ரொம்ப கம்மி தான். போன மேட்சும் இதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா கவரில் கோகுல் அடித்தாப்புல டீப்பில் ஒரு ஃபீல்டு இருந்தார், கேட்ச் பிடிச்சிட்டாரு. இந்த வாட்டியும் இருந்தார், ஆனால் அவர் தலைக்கு மேலே போயிடுச்சு. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல யாருக்காரு லெஃப்ட் சைட் சைட்டில் அடிச்சுட்டு ஒரு ரன். அபி ஸ்ட்ரைக். அபி அடிச்சிருக்காரு லெக் சைடு சைட்டில். பால் மேலே இருக்குது, கீழே 2 ஃபீல்டர் ஒன்று கொடுறாங்க. கேட்ச், விக்கெட் ஜட்ஜ் பண்ணி பிடிச்சிட்டாங்க. அபியோட விக்கெட் எடுத்துட்டாங்க. அடுத்த விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க வாழப்பாடி.
நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க வாழப்பாடி அணிக்காக. ரெட்டியாக நிற்கிறாரு. அடிப்பாரா? உடம்புக்கு போட்டாங்க. ஒயிடு. ரீபால். ஒரு புல் டாஸு. தேர்ட் திசையில் அடிச்சுட்டு 2 கால் பண்ணுறாங்க. 2. நெக்ஸ்ட் பால் உடம்புக்கு போட்டார். சைட் டு சைட் அடிச்சிருக்காரு. லெக் சைடு சிங்கிள். ஃபஸ்ட்டு பாலை 6 கொடுத்தாலும் மீதி இருக்க எல்லா பாலும் சூப்பராக போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் பால் எப்படியும் லெக் பை. உடம்பு காலில் பட்டு ஒரு ரன் ஓடுறாங்க. ஓவர். 2 விக்கெட் லாஸ் பண்ணி 3 ஓவருக்கு 34 ரன் அடிச்சிருக்காங்க. வாழப்பாடி ஐசிசி. பேலன்ஸ் இருக்க 3 ஓவரை நல்லா பவுலிங் பண்ணணும். உத்தரகொண்ட பாளையம் நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கோகுல் சைக்கிளில் இருக்கார். 4th ஓவரில் ஃபஸ்ட் பால். நியூ பவுலர் அஜய் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டில் ஆஃப் சைட் சைட்டில் 6 4. கோகுல் பேட்லேருந்து ஒரு டிஸ்கஷன் பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. கோகுல் அடிக்கிற எல்லா பாலும் மிடில் பேட்டில் தாங்க வாங்குறாரு. எட்ஜெலாம் கிடையவே கிடையாது. மறுபடியும் அடிச்சிருக்காரு. பாயிண்டில் கேப்பில் போகுது. பவுண்ட்ரி. ஹார்ட்ரிக் பவுண்ட்ரி அடிப்பாரா கோகுல்? ப்ரோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் ப்ரோ. வீடியோவை லைக் பண்ணுங்கள் ப்ரோ. லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நான் போடுற எஃபெக்ட் அவங்கள்ட்ட வந்து சேரும். ஓட்டு போடுற மாதிரி நமக்கு ஒரு லைக்கை போடுங்க. கோகுல் அடி பிரிக்கிறாரு. ஹார்ட்ரிக் பவுண்ட்ரியா? ஒய்டு. கீப்பர் பாலை மிஸ் பண்ண ஒரு ரன் ஓடுறாங்க. இந்த ஸ்டம்பில் பட்டு அந்த ஸ்டம்பில் யாருமே இல்லை. 2வது ரன் ஓட ட்ரை பண்ணுறாங்க. ஒய்டு ப்ளஸ் ஒரு ரன். ஸ்ட்ரைக் மாறிட்டாங்க. சுரேஷ் ஸ்ட்ரைக்கில் நோண்டுனார். நல்லா யாருக்காரு ஒன்றுமே ஆகலை. பவுலர் கையில் தான் இருக்குது பால். ஹார்ட்ரிக் பவுண்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு. டாட் பால். நெக்ஸ்ட் பால் உடம்புக்கு போட்டிருக்காரு. தூக்கி விட்ருக்காரு. கீப்பர் 2 பேர் ஓடுறாரு. பாலை பிடிப்பாரா? ஜட்ஜ் பண்ணுவாரா? மரத்துக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியாது. 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். 1 பிச்சில் அங்கே பவுண்ட்ரி கிட்ட ஃபீல்டு இருக்கார். கலெக்ட் பண்ணிட்டார் பாலை. ஆனால் கீப்பர்கிட்ட துறவு விட்றாங்க. 2 ஓடுறாங்க. இல்லை கீப்பரும் துறவு மிஸ் பண்ண காம்பவுண்டில் போய் அடிக்குது. ஒரு ரன். மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓட்டாங்க. 3. கூகுள் சைக்கிள் வந்துட்டார். ஒயில் லைன் ஏறி நிற்கிறாரு. அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு லெக் சைடு சைட்டில் சிங்கிள். 4 ஓவருக்கு 50 அடிச்சிட்டாங்க. வாழப்பாடி ஐசிசி. கோகுல் வந்து டாட்டே வைக்க மாட்டுறாருங்க. இப்படியா பேட்டில் அடிச்சிடுறாரு. பிரபாகரன் 5 ஓவரில் ஃபஸ்ட் பால். ஒயிட். கீப்பர் கைப்பட்டு ஓவர்த்ரோவில் ஒரு ரன் ஓடுறாங்க. மறுபடியும் அங்கே ஃபீல்டர் காலில் பட்டு இன்னொரு ரன் ஓடுறாங்க. மறுபடியும் துரோவோட லேட் ஆயிடுச்சு. கையிலேயே வச்சுருந்தாங்க பாலை. இன்னொரு ரன் ஓட்டாங்க. 4 ரன் ஓடியே எடுக்கிறாங்க. ஒய்டு ப்ளஸ் 4 ரன் 5 ரன்னு. கோகுல் ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காருங்க. ஸ்ட்ரைட்டில் 6 தாங்க. ரோட்டில் போய் விழுது. 6. கோகுல் மாஸ் பேட்டிங்கை கலக்கிறார். செம்மையாக அடித்து பிரிக்கிறாருங்க. பவுலருக்கு கை வரலன்னு சொல்லலாம். ஒயிட். சொல்லி முடிக்கல. ஒயிடு. ரீபால். நல்ல பால். டாட். போல்டு. ஒரு 6 அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்துட்டாருங்க. உண்மையாலுமே கோகுல் பெரிய விக்கெட் எடுத்துட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. முருகேசன். இவரும் ஒரு பெரிய ஹிட்ரு தான். போன மேட்ச் அடி பிரித்தார். இவர் 2 6 அடித்தார் திறந்து. இந்த மேட்ச்சு அடிச்சிருக்காரு. பேட்டில் மிடில் பேட்டில். ஆனால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் தான். லெக் சைட் சைட்டில் ஒரு ஃபீல்டு இருக்கார். கைக்கே பிரித்து சிங்கிள். அந்த பாலோட சவுண்டு இருக்குது மிடில் பேட்டில் படும்போது செம்மையாக இருக்குங்க. டொக் டொக்குன்னு. எக்ஸ்ட்ரா கவரில் அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. 2 ஓடுறாங்க. பவுலர் 2 த்ரோ ஓடுறாங்க. ரன் அவுட். ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட்.
முருகேசன் பெரிய விக்கெட் எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பால் லெக் சைட் சைட்டில் அடிச்சிருக்காங்க. 2வது ரன்னு ஓடுறாங்க. இல்லை, அங்கே ஒரு சிறு தடுமாற்றம் ஃபீல்டர்கிட்ட, அதனால் 2 ஓடிட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் சூர்யா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் சைக்கிளில் இருக்கார். ஓவரு இந்த ஓவர் ஸ்ட்ரைக் வந்துடுவார். 5 ஓவருக்கு 65 அடிச்சிட்டாங்க. வாழப்பாடி ஐசிசி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். 66 அடிச்சிருக்காங்க 5 ஓவருக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அஜய். 6வது ஓவரில் ஃபஸ்ட் பால் சூர்யா ஸ்ட்ரைக்கில். கீப்பர் பாலை மிஸ் பண்ண ஒரு ரன் ஓடுறாங்க. சுரேஷ் ஸ்ட்ரைக். செகண்ட் பால் போல்ட். நோ பால் கொடுத்துருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் ஹரி ஸ்ட்ரைக்கில் இருப்பார். சும்மா பவுலிங்கு. கீப்பர் பாலை மிஸ் பண்ண ஒரு ரன் ஓடுறாங்க. அவர் செம்மையாக பவுலிங் போடுறாரு. கீப்பர் இதோட 2வது ரன்னு. சூர்யா அடிச்சிருக்காரு ஆஃப் சைட் சைட்டில். அங்கே ஃபீல்டு இருக்கார். 1 பிச்சில் கலெக்ட் பண்ணி த்ரோ விடுறாரு. சிங்கிள். லாஸ்ட் 2 பால். உடம்புல பட்டு லெக் பை இருக்குது. ஒரு ரன் ஓடுறாங்க. லாஸ்ட் 1 பால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒயிட் மற்றும் சத்யமூர்த்தி ஓப்பனிங் பேரா. ரீபால். லாஸ்ட் 1 பால் அடிச்சிருக்காரு ஆஃப் சைட் சைட்டில். ஃபீல்டு இருக்கார். அவரை தாண்டி இல்லை, வெயிலால் அவளை பாலை பிடிக்க முடியல. ஆனால் அது தலைக்கு பக்கத்தில் தான் போய் காம்பவுண்ட் வால் அடிச்சிருச்சு. 6. இந்த 6ஓட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது. வாழப்பாடி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரியே இந்த இன்னிங்ஸ்லையும் அடி வெளுத்துட்டாங்க. 6 ஓவருக்கு 77 அடிச்சிருக்காங்க. பவுலிங்கும் சூப்பராக வச்சுருக்காங்க. உத்தரகொண்டாபாளையம் சூப்பராக பேட்டிங் இருக்குது உங்கள்கிட்ட. ஆனால் ஹை ஸ்கோர் இதை கண்டிப்பாக 6 பவுண்ட்ரி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓவருக்கு ஒரு 13 ரன்னு பக்கம் வரணும். எல்லா ஓவரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் ப்ரோ. எல்லோரும் லைக் போடுங்க ப்ரோ. வாழப்பாடி அணிக்காக ஓப்பனிங் ஒரு குமரேசன். ஃபஸ்ட் பால் செக்கில் சத்யமூர்த்தி. டட் பால். நெக்ஸ்ட் பால் டட் பால். நெக்ஸ்ட் பால் ஒரு எஜ்ஜு. கீப்பரால் கேட்ச் பிடிக்க முடியல. ரன் அவுட்டா? இல்லை, காம்பவுண்டில் போட்டு கைக்கு வந்துடுச்சு. கீப்பர் கைக்கு திரும்பி ரிட்டனு. ரன் ஓடலை. டட். நெக்ஸ்ட் பால் டட் பால். நெக்ஸ்ட் பால் ஒரு எஜ்ஜு. கீப்பர் கேட்ச் பிடிப்பாரா? இல்லை. ரன் அவுட்டா? இல்லை, சிங்கிள். அஜய் நியூ பேட்ஸ்மேன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நான் சைக்கிள் இருப்பார். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் ஐயப்பன். நான் சைக்கிள் இருந்தார். இப்போ ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. லாஸ்ட் 1 பால் ஃபஸ்ட் ஓவரில். மேட்ச் சூப்பராக விளாண்டார். அடிச்சிருக்காரு. ஆனால் 2 ஃபீல்டர் ஒன்று கூடுறாங்க. விக்கெட்டா? விக்கெட். குட் கேட்ச் அங்கே கோகுல்கிட்ட. டக் அவுட்டில் ஏறாரு ஐயப்பன். 1 ரன்னு. ஓவர் முடியுது. குட் பவுலிங் குமரேசன் இருந்து. 1 ரன்னுக்கு ஃபஸ்ட்டு ஓவரை முடிச்சுட்டு போயிட்டார். நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. முருகேசன் ஆல்ரவுண்டர். செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் ஃபுல் பேஸில் போட்டார். பவுலர் கைக்கே நிற்கிது. ஆனால் ஓடி போய் அவரால் பிடிக்க முடியல. பின்னாடி சிங்கிள். அஜய் ஸ்ட்ரைக். ஒரு ஃபுல் டாஸு மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு வினோத் ஃபீல்டர் இருக்கார். குட் கேட்ச். கையிலேயே போய் விழுந்துருச்சு. டக் அவுட். 2வது டக் அவுட்டில் வெளியேறாங்க. நியூ பேட்ஸ்மேன் சுரேந்தர் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். 6 பவுண்ட்ரி அவங்க எடுத்துகிட்டு வரணும். இது வரைக்கும் ஒரு பவுண்ட்ரி 6 கூட வரலை. உடம்புக்கு போட்டிருக்காரு. சைட்டில் தூக்கி விட்ருக்காரு. ஆஃப் சைடில் 2 ஃபீல்டர் ஒன்று கூடுறாங்க. சூர்யா குட் கேட்ச். கேட்சே மிஸ் பண்ண மாட்டார். அடுத்த பேட்ஸ்மேனும் டக் அவுட்டில் விளையாடுறாரு. நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் ஸ்ட்ரைக்கில். உடம்பு காலிலே போட்டு ரன் ஓடலை. லாஸ்ட் 2 பால் ஃபுல் பேஸில் மறுபடியும் காலிலே போட்டாங்க. லெக் பையில் ஒரு ரன் ஓடுறாங்க. 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 4 ரன் அடிச்சிருக்காங்க.
மூன்றாவது ஓவரை வீச குமரேசன். செகண்ட் ஓவரில் லாஸ்ட் ஒன் பால். மிட் விக்கெட்டில் அடிச்சுட்டு ஒரு ரன்னு, சிங்கிள். ஓவர் முடியுது. செகண்ட் ஓவரும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. பெரிய ஸ்கோர் வரல. புத்திரகொண்டபாளையம் விக்கெட். ஒரு அவுட் சிங்க செம்மையாக போடுறாருங்க பாலு குமரேசன். பேட்டு ரியாக்ஷன் பண்ணவங்களுமே பேட்டில் பட்டு போயிடுச்சு. ஒரு ஸ்லிப்பு வச்சு போட்டாங்க, ஸ்லிப்பு கேட்ச்சு. வேலன் ஸ்ட்ரைக்கில். அவர் ஒருத்தர் தான் சிங்கிள் மாற்றி கொடுத்து 4 ரன் அடித்து கொடுத்தாரு. அவரோட விக்கெட்டையும் எடுக்கிறாங்க. உடம்புக்கு போட்டார், பேட்டில் அதாவே பட்டு ஒரு ரன் போயிடுச்சு. நெக்ஸ்ட் பால். உடம்புக்கு போட்டார், திருப்பி விட்ருக்காரு. ஃபைனல் லெக்கில் அங்கே ஒரு ஃபீல்டு இருக்காங்க. ஒரு ரன். நெக்ஸ்ட் பால். ஒரு ஸ்லோயர். அவர் ரியாக்ட் பண்ணவங்களையுமே ஸ்லோவாக தூக்கி போட்டார். ஆனால் பரவாயில்ல, பேட்ஸ்மேன் கணிச்சு ஒரு சிங்கிள் ஆடிட்டு போயிட்டார். ப்ரோ வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு லைக்கை போட்டுவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ. நெக்ஸ்ட் பால். அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். ஃபீல்டர் ஒன் பிச்சு பம்ப் ஆயிடுச்சு. பால் பவுண்ட்ரி. ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி எடுத்து வராங்க. நெக்ஸ்ட் பால். ஒரு ஸ்லோயர். இல்லை, ஏமாற்றிட்டார் பேட்ஸ்மேனை. ஓவர். ஓவருக்கு 15 ரன் அடிச்சிருக்காங்க. 4வது ஓவரை வீச குமரேசன். டாட் பால். உடம்புக்கு போட்டாங்க, தொட்டுட்டு ஒரு ரன் வர்றாங்க. சிங்கிள். ஒரு நல்ல யார்க்கரு பனிஷ் பண்ணிட்டாரு. எக்ஸைஸ் சைட்டில் 6 அண்ணன், ஒரு பவுண்ட்ரி, ஒரு 6 எடுத்துகிட்டு வந்துட்டார் டக்குன்னு. 6 6 தானா? இன்னும் இது மாதிரி ஒரு 5 6 அடிக்கணும். அடிச்சிருக்காரு இந்த வாட்டி மிட் விக்கெட்டில். 2 ஃபீல்டர் ஒன்று கூடுறாங்க. விக்கெட். அங்கே சுரேஷ் கேட்ச் பிடிச்சிட்டாரு, அவரோட விக்கெட்டையும் எடுத்துட்டாங்க. வலப்பாடி ஐசிசி. அபிஷேக் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். ஃபுல் டாஸ் ஸ்லோயர். டட். நெக்ஸ்ட் பால். ஒரு ஃபுல் ஃபேஸில் ஒரு யார்க்கர் போட்டார், நோண்டி இருக்கார், டீப்பில் இருக்காருங்க ஃபீல்டரு. அதனால் சிங்கிள் தான் ஓடிருக்காங்க. 4 ஓவர் முடிகிற நிலையை அணி அன்றைக்கி 19. நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, வினோத். 5வது ஓவரில் ஃபஸ்ட் பால். 5வது ஓவரும் 6வது ஓவரும் நியூ பவுலர் தான் போடுவாங்க. டட் பால். அடிச்சிருக்கார் லெக் சைட் சைட்டில். 6 தான். 6. தேர்ட் ஒன். ஒரு எஜ்ஜு கீப்பருக்கு பின்னாடி காம்பவுண்டில் பட்டிருக்கு, ஓடி தான் எடுக்கணும். சிங்கிள். 6 பவுண்ட்ரி தான் தேவை, சிங்கிள்லாம் தேவையே இல்லை. நெக்ஸ்ட் ஒன். உடம்புக்கு போட்டால் திருப்பி விட்ருக்காரு. காம்பவுண்டில் அடிக்குமா, பவுண்ட்ரி போகுமா? இல்லை, பால் அங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓடி எடுக்கிறாங்க. 2. இறங்கி போய் ஆடியிருக்காரு. கீப்பரை கேட்ச் பிடிப்பாரா? கேட். நியூ பேட்ஸ்மேன். அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லெக் திசையில். அங்கே ஃபீல்டர் ஒருத்தர் இருக்கார். குட் கேட்ச். டக் அவுட்டில் வெளியேறாரு. தனசேகர். 5 ஓவருக்கு 28 அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். 6 பாலுக்கு 50 அடிக்கணும். சுரேஷ் 6வது ஓவரில் ஃபஸ்ட்டு பால் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டு 6. அவர் பேட்டில் இருந்து வர 2வது 6. செம்மையாக விளாட்றாரு. ஸ்ட்ரைட்லேயே அட்டி பிரிக்கிறாரு. முன்னாடி இறக்கிருக்கலாம் அவரை. நெக்ஸ்ட் பால். கீப்பர் கேட்ச். விக்கெட். தேர்ட் ஒன். ஒரு நல்ல ஏற்காரு லெக் சைடு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார், மிஸ் பண்ணிட்டார் கேட்சை. சிங்கிள்.
நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைட்டில் அடிச்சிருக்காரு. ஒன் பிச்சில் இங்கே ஃபீல்டர் பாலை கலெக்ட் பண்ணி விட்டார். ஒரு ரன். லாஸ்ட் பால் ரெஜி பாயிண்டில் விக்கெட். விக்கெட்டோட மேட்சை வின் பண்ணுறாங்க வாழப்பாடி ஐசிசி. பாதர்பேட்டை வெர்சஸ் வாழப்பாடி குவார்ட்டர் ஃபைனலில் மோதுவாங்க. வின் பண்ணுறவங்க இன்றைக்கி செமி என்ட்ரி ஆயிடுவாங்க.